மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிக் புக் பேக் சம்மரி பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, the total force on a charge q moving with a velocity v vector in the presence of magnetic and electric fields b vector and e vector respectively is called the Lorentz force. ஒரு சார்ஜ் q இது v கிற வெலாசிட்டியில ஒரு எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு b வெக்டர் அண்ட் e வெக்டர் இந்த எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல மூவ் ஆகும்போது அது ஒரு ஃபோர்ஸை ஃபீல் பண்ணும். அந்த ஃபோர்ஸ் தான் என்ன சொல்றோம்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஃபோர்ஸ் லாரன்ஸ் ஃபோர்ஸை எப்படி சொல்றோம்னா F வெக்டர் இஸ் ஈக்குவல் டு q இன்டு v வெக்டர் பிளஸ் b வெக்டர் பிளஸ் இ வெக்டர் அப்படின்னு சொல்லலாம். இதுல q இன்டு v வெக்டர் பிளஸ் b வெக்டர்ங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டுனாலையும் q இன்டு e வெக்டர்ங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டுனாலையும் இந்த ஃபோர்ஸ் கிடைக்கும். The magnetic force q into v vector cross b vector is normal to the velocity vector v and 1 done by it is 0. அப்ப இது வந்து பாருங்க v vector cross b vectorங்கற இந்த ஃபோர்ஸ் q into v vector cross b vectorங்கிறது v vectorங்கற ஃபோர்ஸ்க்கு v vectorக்கு பர்பெண்டிகுலரா இருக்கும், normal to v vector and 1 done by it is 0. இதனால செய்யப்படக்கூடிய வொர்க் வந்து பார்த்தோம்னா 0வா இருக்கும். A straight conductor of length L and carrying a steady current I experiences a force F vector in a uniform external magnetic field B vector. ஒரு uniform external field magnetic field B vectorல ஒரு கண்டக்டர் அதோட லெங்த் என்ன L, அதுல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் I, அது வந்து என்ன ஒரு ஃபோர்ஸை ஃபீல் பண்ணும். அந்த ஃபோர்ஸ் எஃபெக்டோட வேல்யூ பாருங்க I into L vector cross b vector னு சொல்லலாம். இதுல modulus of L vector இருக்குல, இது small n னு சொல்றோம். The direction of L vector is given by the direction of the current. current ஓட direction அதான் இந்த length ஓட direction, L vector ஓட direction. In a uniform magnetic field B vector, a charge q executes a circular orbit in a plane normal to b vector. இப்ப ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஒரு சார்ஜுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு சர்க்குலர் ஆர்பிட்டை வந்து அந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலரா வந்து என்னாவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். சரியா? இட் எக்ஸிக்யூட் பண்ணும். எக்ஸிக்யூட்ஸ் ஏ சர்க்குலர் ஆர்பிட் இன் ஏ பிளேன் நார்மல் டு பி வெக்டர். இட்ஸ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் இஸ் கால்டு சைக்ளோட்ரான் ஃப்ரீக்வன்சி. இந்த சைக்ளோட்ரான் ஃப்ரீக்வன்சி நியூ சி அப்படிங்கிறது என்ன சொல்றோம்னா QB divided by 2πm அப்படின்னு சொல்லலாம். This frequency is independent of the particle speed and radius. இதுல வந்து பாருங்க பார்ட்டிகளோட ஸ்பீடு v-யும் கிடையாது, இதோட ரேடியஸ் r-ம் கிடையாது. அப்ப it is independent of both speed and radius. This fact is exploited in a machine. இந்த cyclotron இதான் வந்து cyclotron வந்து நம்ம யூஸ் பண்றோம், which is used to accelerate charged particles. charged particle ஆக்சிலரேட் பண்ணக்கூடிய டிவைஸ் தான் வந்து இந்த cyclotron அப்படின்னு சொல்றோம். Next, the Biot-Savart law asserts that the magnetic field dB vector due to an element dl vector carrying a steady current I at a point P at a distance or from the current element is. அதாவது ஒரு கண்டக்டர் இதுல ஒரு ஸ்மால் போர்ஷன் என்ன பண்ணலாம், ஸ்மால் போர்ஷன் அதோட லெங்த் வந்து என்ன dl அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? இதனால ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் அது வந்து என்ன இந்த ஒரு பாயிண்ட் P இருக்கு, இதுல இருந்து இதுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ஆர்னு வச்சுக்கலாம். இதுல எடுக்கக்கூடிய ஆங்கிள் வந்து என்ன இது வந்து ஆர் வெக்டர்னு வச்சுக்கலாம், இது dl வெக்டர்னு வச்சுக்கலாம். இது ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து என்ன I அப்படின்னா அப்ப இந்த கரண்ட் எலிமெண்ட் ஐடிஎல் வெக்டர்னால இந்த பாயிண்ட் P ல எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்கும். அப்ப dB வெக்டர் எவ்வளவு இருக்கும்னா dB வெக்டர் equal to mu naught by 4 pi I dl vector plus r vector divided by r cube அப்படின்னு சொல்லலாம். To find the total field at P, we must integrate this vector expression over the entire length of the conductor. அப்ப B வேணும்னா என்ன பண்றோம், B vector வேணும்னா integral of dB vector போட்டோம்னா இந்த total magnetic field due to this conductor at point P என்னங்கிறது கிடைக்கும். The magnitude of magnetic field due to a circular coil of radius r carrying a current I at an axial distance x from the center is. வந்து பாருங்க ஒரு காயில் இருக்கு, இதோட ரேடியஸ் வந்து என்ன சொல்லலாம் r அப்படின்னு சொல்லலாம். இதுல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து என்ன I அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப இதுல ஆக்சியல் டிஸ்டன்ஸ்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் x அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல நமக்கு எவ்வளவு இங்க இருந்து இதுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் x, இந்த இடத்துல என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் B இருக்குன்னா mu naught I r square by 2 into x square plus r square the whole power 3 by 2 ன்னு சொல்லலாம். At the center of this, அதாவது இந்த காயில் இதோட சென்டர்ல இந்த இடத்துல இதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன ஆயிடும், இந்த ஃபார்முலா ரெடியூஸ் ஆகி mu naught I by 2r அப்படின்னு வந்துரும். ஆம்பியர் சர்க்யூட்ல என்ன சொல்றாங்க, let an open surface S be bounded by a loop C. ஒரு ஓபன் ஏரியா அது சிங்கிள் லூப்ல பவுண்ட் ஆயிருக்கு. Then the Ampere's law states that the closed integral of B vector dot dl vector is equal to mu naught into I னு சொல்லலாம். இதுல I அப்படிங்கிறது the current passing through the surface S.
the sign of I is determined from the right hand rule. இந்த sign வந்து எப்படி வச்சுக்கலாம், right hand rule வச்சுட்டு find out பண்ணலாம். We have discussed a simplified form of this law. If B is directed along the tangent to every point on the perimeter L of a closed curve and is constant in magnitude along a perimeter, then அப்ப இதோட simplified form என்ன சொல்லலாம், BL is equal to mu naught into I ன்னு சொல்லலாம், where I is the net current enclosed by the closed circuit. The magnitude of the magnetic field at a distance r from a long straight wire carrying current I is given by, அப்ப ஒரு straight conductorனால ஒரு particular distance r ல எவ்வளவு magnetic field இருக்குனா B is equal to mu naught I by 2 pi r. The field lines are circular and concentric with the wire. இப்போ ஒரு வயருக்கு, இந்த வயர்ல வந்து என்னது ஒரு கரண்ட் ஐங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இதனால நமக்கு எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்கும் அப்படின்னா, இதனால கிடைக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த காயில் சுத்தி இப்படி இருக்கும். சரியா, அதான் சொல்றாங்க இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு B யோட வேல்யூ mu naught I by 2 pi r. ஆர்ங்கிறது இதுல இருந்து இது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, இந்த டிஸ்டன்ஸ் r1 வச்சுக்கலாம், இது r2 வச்சுக்கலாம், இது ஜெனரலா r அப்படின்னு சொல்லியிருக்கோம். The magnitude of the field B inside a long solenoid carrying a current is B is equal to mu naught into I. அப்ப ஒரு லாங் சொலினாய்டு இருக்கு, இந்த லாங் சொலினாய்டுக்குள்ள நமக்கு இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு B வேணா B is equal to mu naught into Ni. Niங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லெங்த். அதாவது ஒரு மீட்டர் லெங்த்ல எவ்வளவு டர்ன்ஸ் இருக்கு, அதான் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லெங்த். இது ஸ்மால் என்கிற சிம்பிள்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். parallel currents attract and anti-parallel currents repel. அதாவது ரெண்டு கண்டக்டர் இப்படி ஒரே டைரக்ஷன்ல கரண்ட் கண்டக்ட் பண்ணுதுன்னா இது ரெண்டுக்கு நடுவுல என்ன இருக்கும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அதே இது வந்து ரெண்டு ஆன்டி பேரலல், இப்ப ஒரு கரண்ட் வந்து இப்படி இருக்கு, இன்னொன்னு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுதுன்னா இங்க இருக்கிற ஃபோர்ஸ் வந்து இது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸா இருக்கும். அதான் சொல்றாங்க. நெக்ஸ்ட், a planar loop carrying a current I having n closely wound turns and an area A possesses a magnetic moment m vector where m vector is equal to NIA. அப்ப ஒரு planar loop area, அதுல current carrying a current I having n closely wound turns அப்படின்னா and an area A possesses a magnetic moment m, அதாவது number of turns வந்து என்ன n, flow ஆகக்கூடிய current I, அது க்ளோஸ் பண்ணக்கூடிய ஏரியா A அப்படின்னா நம்ம மேக்னெட்டிக் மொமெண்ட் m வெக்டர் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், NIA ன்னு சொல்லலாம். அந்த டைரக்ஷன் ஆஃப் m வெக்டர் இஸ் given by the right hand thumb rule. ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் வச்சுட்டு சொல்லலாம். curl the palm of your right hand. இப்ப ரைட் ஹேண்ட் இருக்கு, ரைட் ஹேண்ட்ல இந்த பாம் இத வந்து என்ன பண்றோம், இப்படி கர்ல் பண்ணிக்கிறோம். இப்படி இருக்கு அப்படின்னா எல்லாமே the லூப்போட டைரக்ஷன்ல இந்த ஃபிங்கர்ஸ் வந்து நம்ம டர்ன் பண்ணிக்கணும். with the fingers pointing along the loop with the fingers pointing in the direction of the current. The thumb sticking out gives the direction of m. அதாவது இந்த thumb என்ன கொடுக்கும், இந்த thumb வந்து direction of magnetic moment என்ன, அதாவது direction of area என்ன அப்படிங்கறத கொடுக்கும். When this loop is placed in uniform magnetic field B, the force F vector it is F is equal to 0. இது வந்து என்ன பண்றோம், when this loop is placed in uniform magnetic field, uniform magnetic field வைக்கும்போது இந்த force F ஓட வேல்யூ 0வா இருக்கும். அப்ப டார்க் tau is equal to என்ன சொல்லலாம், m vector cross b vector னு சொல்லலாம். In a moving coil galvanometer, this torque is balanced by counter torque due to a spring. ஒரு ஸ்ப்ரிங் வச்சுட்டு அப்ப என்ன டார்க் இருக்கோ அது ஈக்குவலா இன்னொரு டார்க் கொடுப்போம். அப்ப கவுண்டர் டார்க் வச்சுட்டு இதை பேலன்ஸ் பண்றோம். அப்ப இந்த கவுண்டர் டார்க் K5 is equal to எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா NIAB க்கு ஈக்குவலா இருக்கும். இதுல phi அப்படிங்கிறது ஈக்விலிபிரியம் கண்டிஷன்ல டிஃப்ளெக்ஷன், ஈக்விலிபிரியம் டிஃப்ளெக்ஷன் சொல்றோம். K அப்படிங்கிறது டார்ஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் த ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லலாம். A moving coil galvanometer can be converted into ammeter by introducing a shunt resistance RS of small value in parallel. இப்போ ஒரு கால்வனோமீட்டர் இருக்கு, இந்த கால்வனோமீட்டருக்கு நடுவு பேரலலா ஒரு ஸ்மால் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் வைக்கும்போது இது என்னவா மாறிடும், ஒரு அம்மீட்டரா மாறிடும். இட் கேன் பி கன்வெர்டட் இன்டு எ வோல்ட்மீட்டர் பை இன்ட்ரோடியூசிங் எ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ லார்ஜ் வேல்யூ. அதே கால்வனோமீட்டருக்கு இதோட சீரிஸ் கனெக்ஷன்ல ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ், இதுவும் ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் R வைக்கிறோம். இங்க வந்து லார்ஜ் R வேல்யூ வைக்கும்போது அப்ப இது வந்து என்னவா மாறும், ஒரு வோல்ட்மீட்டரா மாறும். It can be converted into a voltmeter by introducing a resistance of large value in series.